வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொழுக்கட்டை மாவு வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம இந்த மெத்தடில் செய்யும் போது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெள்ளையாக பூ போல் பஞ்சு மாதிரி இருக்குங்க. ரொம்ப நாளி ஆனாலுமே கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இந்த மாவு நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம். கடையில் அதிக காசு கொடுத்து வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இன்னொரு மெத்தட்லையும் பார்த்தீங்கன்னா நான் கொழுக்கட்டை மாவு செய்கிறது வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மெத்தடும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை மாவு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். இது வந்து கடையில் வாங்கின பச்சரிசி, அதனால் ஒரு 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதே இது நீங்கள் ரேஷன் பச்சரிசியில் செய்கிறீங்கன்னா அரிசி கழுவும் போது கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா உரசி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. அப்போ தான் அரிசி நல்லா வெள்ளையாக இருக்கும். அந்த அரிசியில் உள்ள வாடையும் தெரியாமல் இருக்கும். நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு. இப்போ இதை வந்து தண்ணிலாம் வடிச்சிட்டு நம்ம சத்து நாளைக்கு காய போட்டுக்கணும். இப்போ தண்ணி வடித்து வச்சுருக்கேன். நல்லா ஒயிட் கிளாத்தில் காய போட்டுக்குங்க. சாயம் இறங்காத கிளாத்தாக எடுத்துக்குங்க. நல்லா இது போல் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம். நமக்கு வந்து அரிசியில் ஈரம் இருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது. அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இதே போல் ஒரு காத்தோட்டமாக போட்டிங்க அப்படின்னாக்கா அதில் உள்ள தண்ணிலாம் நமக்கு காட்டன் கிளாத்தில் உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மாவை அரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா காஞ்சிருச்சு. இப்படி கையால் நீங்கள் வச்சு பார்க்கும்போது லேசாக அரிசி ஒட்டணும் கையில். இந்த பக்குவத்துக்கு காய வச்சு எடுத்துக்கணும். அந்த லேசான ஈரம் இருந்தால் தான் மாவு நல்லா நமக்கு நைஸாக அரைப்பட்டு வரும். கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறேன். இதே இது நீங்கள் நிறையா செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஈர அரிசியை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். அது எப்படி செய்யணுன்னு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே. இது வந்து நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா அரைச்ச மாவு வந்து பார்த்திங்கன்னா நைஸான சல்லடை இருக்கும்ல, அதில் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நம்ம மாவு நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இது போல் நைஸ் சல்லடை இருக்கும் நமக்கு, அதில் எடுத்து நல்லா சலிச்சு எடுத்துக்குவோம். இது சலிக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் குருணை வரும். அதை திரும்பவும் நம்ம 2வது அரிசி அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு குருணை இருக்குது. இதை வந்து நம்ம அடுத்த பேட்ச் அரிசி அரைக்கும் போது சேர்த்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கரண்டி வச்சு கலரி விட்டு அரைச்சிங்க அப்படின்னா அடியிலேருந்து நல்லா அரிசி நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். மாவும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குன்னு. இப்போ அடுத்த பேட்சும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையும் நல்லா சலித்து எடுத்துக்கிறேன். நல்லா மாவு சலித்து எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குருணை இருக்கும். அதை வந்து நான் தூக்கி போட்டலாம். அப்படி இல்லைன்னா இட்லி தோசை மாவு அரைக்கும் போது அது கூட நீங்கள் கலந்துக்கலாம். வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா. அப்படி இல்லைன்னா கோல மாவில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், எடுத்து வச்சுருவோம். இப்போ மாவு பாருங்கள் நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா 2 விதமாக ரெடி பண்ணுவாங்க கொழுக்கட்டை மாவு. இந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒன்று பார்த்திங்கன்னா கடாயில் வறுத்துட்டு செய்யலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஈரமாவை அப்படியே ஒரு துணியில் வச்சு ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சு சலித்து எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு மெத்தட். இதுதான் நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் எப்படி பதப்படுத்துறது அப்படின்னு சொல்லி, இடியாப்பம் கொழுக்கட்டை மாவு. இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த ஈரமாவை நல்லா கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் பக்குவமாக. மாவு வந்து செவரக்கூடாது, நல்லா வறுபட்டு வரணும். அது எப்படி வறுக்கணுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே உள்ள ஆவியில் வேக வைக்கிறதுக்கு வந்து நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்குங்க. இப்போ இதுலேருந்து இது நிறைய மாவு இருக்குது. 2 பேட்சாக எடுத்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் மாவை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா அடி கனமான கடாயாக எடுத்துக்கங்க. அப்போ தான் மாவு வந்து அடி பிடிக்காமல் நல்லா வறுபட்டு வரும். அதே போல் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. மாவு வந்து செவந்துடக்கூடாது. நல்லா வறுபட்டு கலகலன்னு உதிரி உதிரியாக வரணும் மாவு. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஈரமாவு எப்படி இருந்தது, வறுபட்டதுக்கு அப்புறம் பாருங்கள் மாவு எப்படி நல்லா ட்ரை ஆகி நல்லா அப்படி லேசாக, அதனால இப்படி லேசாக மாறிடும். இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் பக்குவமாக. இப்போ இதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து அப்படி கோலம் போட்டிங்க அப்படின்னாக்கா அப்படி நீட்டாக இழுக்க வரும். இந்த அளவுக்கு பக்குவமாக மாவு வறுத்து எடுத்துக்கணும் நம்ம. அப்போ தான் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக பூ போல் கிடைக்கும் நமக்கு. இப்போ நமக்கு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வறுத்து அந்த மாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மீதம் இருக்கிற மாவையும் அதே போல் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம்.
கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் அவசரப்பட்டு அதிக தீ வச்சு வறுத்துடக்கூடாது. மாவு வந்து பார்த்திங்கன்னா செவந்துட்டுனா கொழுக்கட்டை நமக்கு அழுத்தமாக போயிடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கலரும் கிடைக்காது. மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள் மாவு எல்லாமே வறுத்து எடுத்துட்டேன். ஆனால் இதில் வந்து சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும் வறுத்ததுனால. அதனால இந்த மாவை நம்ம திரும்பவும் சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ எல்லா மாவையும் பார்த்தீங்கன்னா சலிச்சு எடுத்துக்கிறேன். சலிச்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இதில் கட்டிகள் இருக்கும். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அரைச்சிட்டு சலித்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் எல்லா மாவும் உதிரி உதிரியாக கிடைக்கும். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி சலிச்சு எடுத்துக்குவோம். எல்லா மாவும் சலிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன்னா இப்போ பாருங்கள் எல்லா மாவும் சலிச்சதுக்கப்புறம் நமக்கு கட்டிகள் இருக்காது. இந்த அளவு தான் இருக்கும். அவ்வளோதான். நம்மளோட கொழுக்கட்டை மாவு பாருங்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாவு பார்த்திங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாது. ஏன்னா ஈரப்பதம் இல்லாமல் நம்ம நல்லா பக்குவமாக வறுத்து எடுத்துட்டோம். இந்த மாவில் பார்த்திங்கன்னா இடியாப்பம், கொழுக்கட்டை, அப்புறம் எள்ளடை, முறுக்கு இது போல் எல்லா பலகாரமுமே செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாவு பயன்படுத்தி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கொழுக்கட்டை ரெசிபிலாம் போட்டிருக்கேன். எல்லா விதமான கொழுக்கட்டையும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த கொழுக்கட்டை மாவு ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக ஈஸியாக செய்யலாம். கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக பூ போல் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.